நீ நல்லவனா இருந்திருந்தா, தப்பு பண்ணாதவனா இருந்திருந்தா கோவப்பட்டிருப்ப. ரோஷப்பட்டு யார் நின்னு இந்த பொண்ணை பார்த்து கேட்டிருப்ப. கேட்கலையே. ஐயா, ஏதோ தப்பு நடந்து போச்சு. முதல்ல அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்ப சொல்றதுதான் நடக்கும். இந்த காஞ்சனாதான் இந்த தங்கதுரையுடைய மனைவி. இந்த காஞ்சனாதான் இந்த வீட்டோட மருமக. இந்த முகூர்த்தத்தை விட்டுருங்க. அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை நடத்திடலாம். ஐயோ அத்தை, என் வாழ்க்கை போயிடுமே. என்ன எப்படியாவது மாமா கூட சேர்த்து வச்சிருக்க அத்தை. என்ன திலகா புரியாம பேசுற? நீ வெறும் கல்யாண பொண்ணாதான் நிக்கிற. ஆனா இந்த பொண்ணு கர்ப்பமா வந்து நிக்கிறாளே. ஐயோ அத்தை, நான் இதை எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைப்பேன்? எனக்கு தங்கதுரை மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அத்தை. இங்க பாரு திலகா, நீ அழாத. உனக்கும் உன் குணத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல மாப்பிளைய பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தங்கதுரைய மறந்துரு. என்னால மாமாவை மறக்க முடியாது அத்தை. நான் மாமாவோட தான் வாழ்வேன் அத்தை. உங்க கால்ல கூட விழுற. இவங்களை எல்லாம் மிரட்டி விட்டுட்டு எனக்கு மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அத்தை. இந்த பொண்ணு பாவம் இல்லையா திலகா? எப்போ ஒரு பொண்ணு மான மரியாதைக்கு பயப்படாம இவனால நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெருவுல வந்து நின்னு நியாயம் கேக்குறாளோ, அப்ப அவ கேட்டதுக்கு நாம ஒரு நியாயம் சொல்ல வேண்டாமா? ஐயோ அத்தை, அவ தைரியமா வெளியில சொல்லிட்டா, நான் சொல்ல முடியாம நிக்கிறேன். நீ என்ன போல அழக்கூடாது திலகா. நான் இருக்கேன். நான் ஒரு நல்ல இடமா பார்த்து பொண்ணை கரை சேர்க்கிறேன். இப்போதைக்கு நாம இந்த வீட்டோட கௌரவத்தை காப்பாத்தியே ஆகணும். அதுதானே முக்கியம். இங்க பாருங்க, நான் சொன்னது நடக்கும். என்ன நம்பி நீங்க உங்க மகளை ஒப்படைச்சிட்டு போகலாம். பாண்டியம்மா கிட்ட போனா நியாயம் கிடைக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்ப நான் நம்பல. ஆனா இப்ப நான் நம்புறேம்மா. இந்தாங்கம்மா, இனிமே இவ உங்க பொண்ணுமா. நல்ல நாளா பார்த்து ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புங்க. நாங்க எல்லாரும் இங்க வந்து ஆக வேண்டியதை பாக்குறோம். வரேன் காஞ்சனா. சரிங்க சித்தப்பா. வரம்மா. போயிட்டு வாங்க. எல்லாருக்கும் வரங்க. வாங்க போலாம். போலாம். எல்லாரும் யாருங்கப்பா வண்டியில? வாமா. அழுகாத